மாமியார் மருமகள் சண்டைக்கு காரணம் ஜோதிடமா? நல்ல மாமனார் மாமியார் அமைவது, மாமனார் மாமியாரோ இல்லாத வாழ்க்கை துணை அமைவது, இவர்கள் இருந்தும் உதவாமல் இருப்பது, குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படுவது போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமே அவரவர்களின் சொந்த ஜாதகம்தான் காரணம் ஆகிறது. திருமணம் செய்யும்போது விசாகம், கேட்டை, மூலம், ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்களை காரணமின்றி சில குடும்பங்கள் தவிர்க்கின்றன. ஏனென்றால் விசாகம் குழந்தனாருக்கு ஆகாது என்றும், ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது என்றும், கேட்டை, மூலம் போன்றவை மாமனாருக்கு ஆகாது என்றும் சில ஜோதிடர்கள் தெரிவித்தாக கூறுகின்றனர். பொதுவாக ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலகலப்பாக பேசுவார்கள், முகத்தை சோகமாக வைத்திருக்க மாட்டார்கள், கஷ்டமான சூழ்நிலையில் லட்சுமி கடாட்சியமாக இருப்பார்கள். ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எழுத்தாற்றல், பேச்சாற்றல் எல்லாம் அதிகமாக இருக்கும், விட்டு கொடுக்கும் குணம் அதிகமாக இருக்கும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் மாமியாரை குடிக்கும் இடம் 10ஆம் இடமாகும். அந்த வீட்டில் ராகு, கேது அல்லது சனி இருந்து அந்த வீட்டுக்குரிய கிரகம் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் நீசமாகவோ அல்லது வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தால் மாமியார் ஸ்தானம் வலுக்குன்றும். அதே சமயம் மாமியாரின் ஆயுள் பலத்தை சொல்ல மாமியார் ஜாதகத்தை பார்ப்பதுதான் நல்லது. வரப்போகும் மருமகள் நட்சத்திரத்தை பார்க்க தேவையில்லை. ஒருவர் பிறக்கும் போதே அவர்களுடைய பூர்வ ஜென்மம், பாவ புண்ணிய அடிப்படையில் நிகழ்கால பலன்கள் ஆயுள் தீர்மானிக்கப்படும். வீட்டுக்கு வரும் மருமகள் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களின் ஆயுளை நிர்ணயிக்க முடியாது. அதேபோல் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் மாமனாரை குறிக்கும் இடம் 3ஆம் பாவம். அந்த வீட்டில் சனி அல்லது ராகு அது இருந்து அந்த வீட்டுக்குரிய கிரகம் லக்கணத்திற்கு மறைவு ஸ்தானங்களில் நீசம் அல்லது வக்கரம் பெற்று காணப்பட்டால் மாமனார் ஸ்தானம் வலுக்குன்றும். மற்றபடி ஆயுளை நிர்ணயிப்பது மாமனார் ஜாதகமே ஆகும். சொந்த ஜாதகத்தில் ராசி அல்லது லக்னத்திற்கு 3ஆம் இடம் மாமனாரை குறிப்பதாகும், 10ஆம் இடம் மாமியாரை குறிப்பதாகும், 9ஆம் இடம் வாழ்க்கை துணையின் இளைய சகோதர சகோதரிகளை வெளிப்படுத்துவதாகும், 5ஆம் இடம் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதர சகோதரியை நிர்ணயிப்பதாகவும் அமைகிறது. உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் புகுந்து வீட்டினருக்கு பாதிப்பு ஏற்படுமா? ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை பற்றி உயர்த்தியோ அல்லது தாழ்த்தியோ எந்த ஒரு ஜோதிட நூலையும் குறிப்பிடவில்லை. இதேபோல் ஆயில்யம் நட்சத்திர பெண்ணை மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் மாமியார் ஆகாது என்று கூறுவது மிகவும் தவறானது. இதை பற்றி பண்டைய கால நூல்கள் குறிப்பிடவில்லை. இது விசாகம், மூலம், கேட்டை ஆகியவற்றுக்கு பொருந்தும். எனவே நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து ஒரு பெண்ணின் ஜாதகத்தை மனமாக வீட்டறி வேண்டாம் என்று கூறுவது தவறு. மாறாக சம்பந்தப்பட்ட பெண் அல்லது ஆணின் ஜாதகத்தில் நட்சத்திரம் மட்டும் காரணம் காட்டி ஒருவனை தட்டி கழிக்காமல் மாமனார் மாமியார் இதர உறவுகளை குறிக்கும் கிரகங்களை நிலை எப்படி இருக்குது என்று ஜோதிடர் ஆராய்ந்த பின்னரே திருமணம் செய்து வைத்தால் தம்பதிகள் சிறப்பாக வாழ்வார்கள்.